என்ன இஸ்திரி? நான் சொல்லுவேன் செய்தியா? இத கொண்டு போய் கண்ணசாமி கிட்ட கொடுத்து இதை எப்ப என் கழுத்துல கட்ட போறாருன்னு கேளு. ஒரு தடவை செஞ்சுக்கிட்டுமா? என்ன பெரியவங்க எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. போயா அண்ணே 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 நான் சொல்றது கேளுங்க. அண்ணே 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 என்னடா இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? இது என்னன்னு கேளுங்க. இவன் பின்னாடி இருந்து நோண்டிட்டே வர்றான். என்ன விஷயம்? என்ன விஷயம்? அண்ணே இத எப்போ கழுத்துல கட்ட போறாருன்னு இஸ்திரி கேட்டுச்சு. அதான் எப்போ? டேய் இத எடுத்துட்டு போ. இங்க வாடா. டேய் வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு தெரியுமில்ல? இது மாதிரி அசிங்கம் எல்லாம் அவளுக்கு தெரியாது. இனிமே இது மாதிரி அசிங்கமா நடந்துகிட்ட உனக்கு பார்க்க 2 கண்ணு இருக்காது. ஏற்கனவே பாதி நேரம் தான் தெரியுது. இருக்கிற இந்த கண்ணையும் நோட்டிட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம்யா. என்ன நடாது அண்ணன்கிட்ட மாட்டி விட்டாரு. இத உங்களுக்கு கட்டுறதுக்கு பயப்படுறாரு. இது ஏதாவது முக்கியமா இருந்தா நானே கட்டிடுறேன். உனக்கு இதை பத்தி தெரியாது. யாருகிட்ட சொல்றீங்க தெரியாதுன்னு? நம்ம ஊர் முரட்டுக்காரங்களுக்கெல்லாம் மூக்கணா கயிறு கட்டுறது யாரு? நான் தான். அதுக்கே கட்டும் போது இதுக்கு கட்ட முடியாதா என்ன? எங்க கட்டணும்? எங்க என்ன நீ கொண்டாப்பா. நீ ரொம்ப கெட்டிக்காரந்தா. இது மூக்கணாங்கயிறு இல்ல, இது கலத்துனாங்கயிறு. இத நீ கட்டக்கூடாது, நான் தான் கட்டணும். சரி கட்டுங்க. அம்மா தாயி, இத உனக்கு கொடுத்தறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவனுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்திருந்தா கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும், தாலியை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவனே ஒரு உலகம் தெரியாதவன். இவங்கிட்ட போய் இதனை கொடுத்து அனுப்பி இருக்கிறிய. அல்ல வேலை பெரியவர் நம்ம சீட்டை கிளிக்காம விட்டாரு. இனிமே பெரியவர் முன்னால் போய் நிக்கணும்னா நம்ம 2 பேரும் புருஷன் மூட்டாடியா தான் போய் நிக்கணும். ஐயோ